அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்மில் சிலருக்கு ஒரு நாளினுடைய ஆரம்பத்தில் அல்லது நடுவில் நமக்கு ஒரு சோர்வு சோம்பல் ஆகியவைகள் ஏற்படும். நம்ம மனசு தோணும், வேலை செய்யணும்னு தோணும், வேலை செஞ்சாக வேண்டிய நிர்பந்தமும் இருக்கும். ஆனால் மனசில் ஒரு விதமான சோம்பல் ஏற்படும். இந்த வேலை செய்கிறதுலேருந்து கொஞ்சம் நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாமா, முடியாமல் இருக்குது கொஞ்ச நேரம் படுக்கலாமா, ஃபோன் நோண்டலாமா, இப்படி ஏதோ ஒரு சிந்தனை வரும்னு வைங்களேன். அப்போ இந்த சோர்வு சோம்பலிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய 3 மிக இலகுவான வசீஃபாக்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 3னுடைய பரக்கத்தின் காரணத்தினால உடலில் எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்புத்தன்மை அல்லாஹ் தருகிறான். நல்ல ஒரு பஷாஷத்தாக, ஒரு சுறுசுறுப்பாக நம்ம வேலைகள் என்ன செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும். அப்போ அந்த இலகுவான 3 வசீஃபாக்களில் ஆரம்பமாக முதலாவதாக எந்த ஒரு வேலையில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோமோ காலை நேரங்களில், இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் தையல்காரராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய தையல் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது யா குத்தூசு என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கணும். யா குத்தூசு யா குத்தூசு யா குத்தூசு. இப்படி ஓத ஓத நம்முடைய உடலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோர்வற்ற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், நல்ல சுறுசுறுப்புத்தன்மையை அல்லாஹ் தருகிறான் என்பதாக பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, இரவு தூங்குவதற்கு முன்பதாக, இந்த தூங்குறதுக்கு முன்னாடி, மூணாவதும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி தான் சொல்ல போகிறேன், இந்த இரண்டாவதும் தூங்குறதுக்கு முன்னாடி தான். இந்த தூங்குறதுக்கு முன்னாடிங்கிறது என்னென்னா, படுத்துட்டு இல்லை, நம்ம பெட்டில் நம்ம உட்காந்து, நம்ம சாயாமல் நம்ம முதுகு நேராக இருக்கிற சமயத்தில் நம்ம உட்காந்துட்டு, பெட்டில் உட்காந்துட்டு முன்பின் 7 முறை ஏதேனும் ஒரு சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். 33 முறை சூரத்துல் கௌசர், குரானில் இருக்கிறதுலையே மிக சிறிய சூரா, இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். சூரத்துல் கௌசரை 33 முறை ஓதி நம்முடைய 2 கைகளையும் ஊதி உடல் முழுக்க தடவி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் சோம்பலற்ற காலையை அவர் சந்திப்பார் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது மிக மிக அற்புதமானது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஆச்சரியத்து பெறுவீங்க. அல்லாஹுடைய கிருபையில் நான் பல தடவை இதை நான் அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, தன்னுடைய மகளுக்கு ரசூலா சொல்லிக் கொடுத்தது. காரணம், ஹஸரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா முறையிடுறாங்க, அதிகமான வேலை இருக்கிறது, என்னுடைய கைகள்லாம் பாருங்கள், அந்த கைகள் காப்பு காய்ச்சிருச்சு, மாவு ஆட்டி ஆட்டி என்னுடைய கைகள் காப்பு காய்ச்சிருச்சு, எனக்கு ஏதாவது அடிமையை கொடுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கு இந்த உலகத்தினுடைய ஒரு விஷயத்தை சொல்லித்தராமல் நாயகம் அருமையினுடைய மேலும் மிக மிக பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை ரசூலா சொல்லித்தர்றாங்க. 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர். இதுவும் உட்காந்து ஓதணும், படுத்துட்டு ஓதனா இது செல்லுபடியாகாது. இங்கே உட்காந்து ஓதணும், படுக்கையில் உட்காந்துட்டு வெறும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் ஓதிட்டு உங்களால் முடிஞ்சால் 2 கைகளில் ஊதி இதையும் உடம்பு முழுக்க தடவிக்கொள்ளுங்க. காலையில் எந்திரிங்க. என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக தங்களுக்கு சொல்கிறேன், விடிய விடிய நம்ம தூங்கும்போது ஒரு 30-100 பேர் நம்மளை சுற்றி கை காலை அமுத்தி விட்டுக்கிட்டே இருந்தால் காலையில் எந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுறுசுறுப்பாக நம்ம எந்திரிப்போம், கைகால் வலி இல்லாமல். அப்படி இருக்குங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கைகால் நரம்புகளுக்கு, அந்த தசைகளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் எப்படி நிகழ்ந்துச்சுன்னு நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கோம். அவ்வளவு அற்புதமானது அந்த ஓய்வை அல்லாஹ் தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. நம்ம 1,00,000 தடவை ஓதலாம், நம்ம கோடி தடவை ஓதலாம். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். ரசூலுல்லாஹ் 33 தடவை ஓத சொல்லுவாங்க, 10 தடவை ஓத சொல்லுவாங்க. அது ஆகச் சிறந்ததாக இருக்கும், அது உயர்ந்தது, கோடியை விட, லட்சத்தை விட அது உயர்ந்தது. தூங்குறதுக்கு முன்னாடி ஓதி பாருங்கள். காலையில் அவ்வளவு அற்புதமான ஒரு எழும்புதல் இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக நம்ம எந்திரிப்போம், தூக்க கலக்கமே சுத்தமாக இருக்காது. காலையில் எந்திரிச்சு அப்படியே கண்ணை கசக்கிட்டு தூக்கம் இருக்காது. நிம்மதியான உறக்கத்திற்கு பிறகு வேலைக்கு எழும் விதமாக நம்முடைய உடல் தயாராக எந்திரிக்கும். அற்புதமானது. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் தாங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இந்த 3மே அற்புதமான வசீஃபாக்கள். 3ஐயும் செய்வோம். எல்லாம் சின்ன சின்னது. யா குத்தூஸ், சூரத்துல் கௌசர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் எல்லாம் சின்னது. ஓதிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வேலைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக அனைத்து வேலைகளும் நடக்கும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. நாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நிலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு:
ஹிஃபுலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள்: அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். ஹிஃபுலு மாணவர்கள் குறைந்தது 12 வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள்: குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தது 15 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள்: நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. 5 வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள், துஆக்கள், சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது. சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவுச் செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், சமையல்காரரின் சம்பளம், தண்ணீர் செலவு, மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது. மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட 9361565644 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்.